ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தினாஸ் மல்டி பேக்கர் யூடியூப் சேனல். மார்க்கெட்டில் இன்னைக்கு அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி 80 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 380 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பார்த்தோம்னா நேற்றை விட இன்னைக்கு ஒரு 40 ரூபா குறைஞ்சி 10,600 ரூபாயில இருக்கு ஒரு கிராம் கோல்டு. நம்ம கரண்டாக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்க டாடா மோட்டர்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, நெக்ஸான் வண்டி 1 மில்லியன் காரை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டாடா இண்டிகா தான் 1 மில்லியன் வண்டி வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதே டாடா பஞ்ச் 5 லட்சம் வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா ஹேரியர் வந்து 1.5 லட்சம் வண்டி இதுவரையும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப டவுனாக இருந்துச்சு பேசஞ்சர் வெஹிக்கிள். கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருந்து வந்த ப்ராஃபிட் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதை ஸ்ட்ராங் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் ஸ்ட்ராங் ஆகவும் கமர்ஷியல் வெஹிக்கிளை தனியாக பிரித்து கமர்ஷியல் வெஹிக்கிளில் இதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் வந்துட்டு யூரோப்பில் அந்த இவாக்கோ வண்டியை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கனடா பேங்க்லேருந்து வந்திருக்கு. கனடா பேங்க்ல இந்த மாதம் 23ஆம் தேதி வந்து ஏஜி மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஷ் டெபாசிட் வந்து 70% இருக்கிறது நாங்கள் வந்து 80% இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 30 நியூ பிரான்ச்சஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி ரேட் கட் வந்ததுனால எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனியோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம ரெகுலராக கன்சிடர் பண்ணுற ஐடிசி, அதில் உள்ள சன்ஃபிஸ்ட் பிராண்டோட ப்ரைஸஸு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, டாபர், அப்புறம் வந்துட்டு அமுலில் பார்த்தோம்னா லிட்டருக்கு 40 ரூபா வந்து நெய் ரேட்டு குறைஞ்சிருக்கு. இது வந்து ஷார்ட் டேர்மில் எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து லாங் டேர்மில் எல்லா கார் கம்பெனிக்கும் ப்ராஃபிட் கொடுக்கும். மாருதி, டொயோட்டா, ஹோண்டாய், டாடா மோட்டர் எல்லாத்துக்குமே வந்து லாங் டேர்மில் கொடுக்கும். ஷார்ட் டேர்மில் வந்துட்டு கம்பெனி ஷேர் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்போதைக்கு உடனே சேல்ஸ் நடக்காது. ஸோ அதனால வந்துட்டு லாங் டேர்மில் தான் ப்ராஃபிட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம கரண்டாக கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க 2 ஸ்டாக்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நாட்கோ ஃபார்மா, அடுத்து வந்து தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். ஃபர்ஸ்ட் நம்ம நாட்கோ ஃபார்மாவை பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா வந்துட்டு ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க வந்து ஆல்ரெடி இருக்க பேட்டன்ட்டை வந்து காப்பி பண்ணி அதை வச்சு ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம நாட்டிலையும் அது இல்லாமல் 40 நாட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை வந்து டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனி. டாலரில் ஏர்ன் பண்ணாலே வந்துட்டு நம்ம ருபி வீக் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இதோட 52 வீக் ஹை பார்த்தோம்னா 1505 ரூபாயில இருந்து இப்போ வந்துட்டு 852 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பிஇ வந்து பார்த்தோம்னா 9 இருக்கு. இந்த கம்பெனியில் வந்து டெட்டே கிடையாது. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் குட் ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியாக இது மாறும். ரெண்டாவது ஸ்டாக் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். இந்த பேங்க் வந்துட்டு இன்னைக்கு 428 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூ பார்த்தோம்னா 589 ரூபாயில இருக்கு. எந்த ஒரு ஸ்டாக்குமே அதோட புக் வேல்யூவை கண்டிப்பாக ரீச் பண்ணோம். அப்படி புக் வேல்யூ ரீச் பண்ணாலே நமக்கு வந்து நியர்லி 35% வந்து ப்ராஃபிட் வரும். இவங்க வந்துட்டு இயர்லி 10 ரூபாயிலேருந்து 11 ரூபா வரைக்கும் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பேங்க்ல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, ப்ரொமோட்டருக்குள்ள வந்துட்டு கம்யூனிட்டி வைஸாக நான் தான் ப்ரொமோட்டர் அப்படின்னு ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து முடிஞ்சுன்னா வந்துட்டு குயிக்காக இந்த பேங்க் வந்து க்ரோத் ஆகும். இப்போதுமே வந்துட்டு நம்ம ஸ்லோவாக அப்போக்கப்போ 1, 2ன்னு கன்சிடர் பண்ணோம்னா நம்ம புக் வேல்யூக்கே வந்து ரீச் பண்ணாலே நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்காகவே நம்ம வந்து இந்த பேங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.